உங்களுடைய கெஸ்ஸிங்ல வேற யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பகத் ஃபாசில் இந்த படத்துலையும் தொடர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ரஜினி சார் முயற்சி பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு ஜேனரில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்கு அண்ட் அன்பரியூ ஸ்டண்ட்டுன்னு போடுறாங்க. முழுக்க முழுக்க ஒரு அதிரடி ஆக்ஷன் படம். சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாரா அல்லது அவங்க டைரக்டர்ஸ் வந்து இந்த லுக் கொடுத்தாலே போதும்னு நினைக்கிறாங்களா? அவரோட மேக்ஸிமம் படங்களில் அவரோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படி தான் இருக்கும். 1000 பேர் 1000 விஷயம் சொன்னாலும் இந்த படம் ட்ராக்ல இருக்குடா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அவங்களுக்கு. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் தான். இந்த ஜெயிலருக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி வீடியோக்கள் பேசணுமோ அது மாதிரி ஒரு காலகட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏன்னா கூலி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து பேச தொடங்குறோம். என்னன்னா நேற்று தான் அந்த படத்தோடைய அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படக்குழு முதல்ல போச்சு. அடுத்து படத்தோட ஹீரோ, படத்தில் நடிக்கிற முக்கியமான நடிகர்கள் சத்யராஜ், அப்புறம் சோபனா ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு போயிருக்காங்க. படப்பிடிப்பு நாளிலிருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஜூலை 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்னு தோராயமாக சொல்லியிருந்தாங்க. ஜூலை 2ஆம் தேதி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முறையாக படப்பிடிப்பு நாளைக்கு ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்தில் தொடங்குது. கூலி படத்தை பற்றியான அப்டேட் எல்லாமே வந்து லோகேஷ் கனகராஜோடைய அந்த எக்ஸ் தளத்தில் தான் வெளியாகுது. சன் டிவி இன்னும் அந்த சன் பிக்சர்ஸ் இன்னும் அதை முறைப்படி அறிவிக்க தொடங்கலை. பெரிய அப்டேட்டுன்னு எதுவும் வந்து அவர் இன்னும் கொடுக்கல. அதாவது ரஜினி சாரோட அந்த ஹேர் ஸ்டைல் செட் பண்ணது, அப்புறம் டிஓபி டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அவரை வந்து உள்ளே வந்தது, இந்த மாதிரியான சின்ன சின்னது தான் வந்து அவர் இது வரைக்கும் சொல்லியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தான் அந்த மேஜர் அப்டேட்ஸை வந்து வழக்கமாக அவங்க தான் வெளியிடுவாங்க. நீங்கள் ஜெயிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேட்டை அப்படி தான் பண்ணாங்க. அதே போல் ஈவன் ரஜினி படம் எந்திரனுக்கு கூட வந்து மேக்ஸிமம் அனௌன்ஸ்மெண்ட் சன் பிக்சர்ஸ் தான் கொடுத்தது. அதனால் இந்த படம் முக்கியமான அப்டேட்டெல்லாம் வந்து இவங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். யார் அஃபிஷியலாக இதில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, எந்தெந்த டெக்னீஷியன்லாம் வந்து உள்ளே வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து அவங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் வேற யார் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு உண்மையில் எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம எதுவும் தெரியாமல் குத்து மதிப்பாக எதுவும் சொல்ல முடியாது. ஈவன் இப்போ சத்யராஜ் வருவாருங்கிறதே வந்து தோராயமாக, அதுவும் கூட லோகேஷ் கனகராஜோட ஒரு அவர் சொன்னதுலேருந்து தான் வந்து நம்மளே சொன்னோம். வேறு எதுவும் அஃபிஷியலாக வந்து யாருமே ஒன்றும் சொல்லலை. அதே போல் நிறைய பேர் வந்து வட இந்தியாவிலேருந்து இந்த நடிகர் அந்த நடிகர்ன்ட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் லோகேஷ் கனகராஜை வந்து கேட்கும்போது வந்து அப்படியெல்லாம் யாருமே இல்லைன்ட்டார் அவர். அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து பகத் ஃபாசில் இந்த படத்துலையும் தொடர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான்னு தெரியல. ரஜினிகாந்த் முக்கியமான ரோல், சத்யராஜ் அவருக்கு நண்பராக வர்றதா சொல்கிறாங்க. அடுத்து சோபனாவுக்கு ஒரு முக்கியமான ரோல். இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆனது இவங்க தான். பகத் ஃபாசில் சொல்கிறாங்க, அது எந்தளவு உண்மைன்னு தெரியாது. இந்த படம் முந்தைய படங்களை விட, லோகேஷ் கனகராஜோட முந்தைய படங்களை விட, அப்புறம் ரஜினியோட ஜெயிலரை விட எந்த அளவுக்கு இது வித்தியாசமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பொதுவாக ஒரு படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ண பிறகு கீழே வந்து இவரோட இசை அதுதான் முக்கியமாக போடுவாங்க. ஏன் இளையராஜா மியூசிக்கல் அல்லது என் ஏ ரஹ்மான் மியூசிக்கல் இப்படியெல்லாம் போடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்கு ஏன் அன்பரியூ ஸ்டண்ட்டுன்னு போடுறாங்க. அனிருத் கூட 2வது தான். ரஜினி படம், கூலி, அன்பரிவு மெயினாக வந்து இடம்பெறாரு. அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஒரு அதிரடி ஆக்ஷன் படம். அதில் லோகேஷ் கனகராஜ் பல மேடைகளில் சொன்னதே என்னென்னா, இது வரைக்கும் ரஜினி சார் முயற்சி பண்ணாத ஒரு வித்தியாசமான ஒரு ஜேனரில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக ரஜினி முயற்சி பண்ணாத வித்தியாசமான ஜேனர்னு ஒன்றுமே கிடையாது தமிழ் சினிமாவில். அவர் வந்து ஆரம்ப நாள்லேயே குடும்பஸ்தர், அதே போல் அதிரடி, சண்டைக்காரன், கொள்ளைக்காரன், வேடன், அந்த மாதிரி பல்வேறு வேடங்களை வந்து ஒரு கை இல்லாமல் கூட நடிச்சுட்டு. ஆமாம், அது எல்லாமே போட்டு பண்ணிட்டார் அவர். பட் இவர் வந்து சொல்கிறார், நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ரஜினியை வந்து இந்த படத்தில் காட்ட போகிறேன். அது வந்து முழுக்க முழுக்க சென்னை பேஸ்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து ரஜினி பண்ணதே கூட இருக்கும். இப்போ அந்த ஸ்மக்லிங் அப்படின்னா கூட அது ரஜினி வந்து வெரைட்டியாக பண்ணிட்டார். இதுக்கு முன்னே 80ஸ்லேயே பண்ணிட்டார். அதனால் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு எதிர்ப்பு. இப்போ உள்ள இந்த யோசனையை பார்த்தா அந்த 3 முகத்தில் ஒரு ரஜினி வருவார், 3 ரஜினி வருவாங்கல்ல. ஆமாம், அலெக்சாண்டர் அது மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், அதுவே வித்தியாசமான முயற்சி தானே. அதுவே வித்தியாசமான முயற்சி தான். அன்னைக்கு அது பெரிய வித்தியாசமான முயற்சி இல்லையா? அன்னைக்கு இது மூணுமே ரஜினி பண்ணதான்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒன்றில் வந்து டோட்டலாக அந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்தவராக வருவார். இன்னொன்று அருண், அதில் அவர் கேரக்டர். இன்னொன்று அலெக்ஸ் பாண்டியன், டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட்டு.
இன்னொரு ரவுடியாக வருவார், அந்த ஜான் அப்படிங்கிற ஒரு ரவுடியாக வருவார். இது மூணுத்தையும் ரஜினி தான் பண்ணாருன்னு சொன்னால் நம்ப முடியாது. அப்படி இருக்கும் கேரக்டரு, அதே போல் அந்த பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எல்லாமே டோட்டலாக வித்தியாசப்படுத்தி காட்டியிருப்பாங்க 82லே. அதனால் அந்த மாதிரி ஒரு முயற்சியாக வந்து இவர் ஏதாவது பண்ணுவார். இப்போ வேட்டையனுடைய அந்த டப்பிங்லாம் முடியறது மாதிரியே தகவல்கள் இல்லை. அவர் ஸ்டார்ட் பண்ணால் கூட ஃபோட்டோலாம் போடுவாங்க. ஆமாம், எப்படி அதெல்லாம் முடியாமே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? இல்லை எதுவும் நமக்கு அது ஒன்றும் புரியல. ஏன்னா வேட்டையன் வந்து டப்பிங் முடிஞ்சிருந்தா அல்லது டப்பிங் அவர் கலந்துக்கிறாருனாலே வந்து அந்த ஸ்டில் ஏதாவது வந்து வெளியிட்டிருப்பாங்க அல்லது அப்டேட் எதுவும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் வரல. இப்போ இதுக்கு முன்னாடி லால் சலாம் பண்ணார், இதே லைக்கா தான். லைக்கா வந்து அவர் டப்பிங் வந்ததுலேருந்து அங்கே நடந்ததெல்லாம் வந்து ஸ்டில்ஸாக வீடியோவாக வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்துக்கு அந்த மாதிரி எதுவும் வரல. அதனால் டப்பிங் முடிஞ்சுதா இல்லையான்னு நமக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் வேட்டையன் வந்து ரிலீஸு அந்த வேலைகளில் வந்து அவங்க பரபரப்பாக இருக்காங்க. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் வந்து போயிட்டு தான் இருக்குது. அதோடைய அந்த ப்ரொமோஷன் வெளியிடுறது இன்னும் தொடங்கல. அவங்க இன்னும் தொடங்கல. போஸ்டர் இதில் வெளியிடுவாங்கல்ல. இது வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டேட்டை வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ரஜினி சார் சொன்னது அக்டோபர் 10ன்னாரு. ஆனால் வந்து லைக்கா நிறுவனம் தயாரிப்பாளர் வந்து அவங்க இன்னும் இதை பற்றி எதுவுமே பேசலை. 10ஆம் தேதி ரிலீஸா இல்லையா எதுவும் சொல்லலை. அதுக்குள்ளே வந்து அந்த தேதியில் இன்னொரு பெரிய படம் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி வந்துருச்சு. அதை வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. கங்குவா வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே தேதியில் ரஜினி சார் படமும் ரிலீஸ் ஆகுதுன்னா மிகப்பெரிய கிளாஷ். அது தியேட்டர்களுக்கு பெரிய சிக்கல். அது அதே போல் வந்து அந்த முதல் நாள் வசூலுங்கிறதுலேயும் வந்து பெரிய ஏமாற்றம் வந்து வரும் எல்லாருக்குமே. அது வந்து 2 படத்துக்குமே அது இருக்கும். அதனால் அந்த நிலையை வந்து இவங்க உருவாக்குறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ முன்றைய சூழலில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அல்லது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ ஒரு பேன் இண்டியா படம் அல்லது ஒரு பாலிவுட் படம் வந்ததுன்னா இங்கே எதுவும் பாதிக்காது. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆந்திராவிலேருந்தோ கேரளாவிலேருந்தோ, இங்கே தமிழ் படங்கள் பாதிக்காது. ஆனால் இப்போ சூழல் தலைகீழாக இருக்குது. புஷ்பா 2 ரிலீஸ் ஆகுதுன்னா இங்கே வேற படத்தை வெளியிட மாட்டாங்க. நிச்சயமா அந்த சூழல் இப்போ மாறி இருக்குல்ல. ஆமாம், இப்போ கல்கி ரிலீஸ் ஆகிருக்கு. த ஹோல் இந்தியாவே வந்து சினாரியோ மாறி இருக்கு. யாருமே எதிர்பார்க்கல இந்த படம் இந்த மாதிரி ஒரு வசூல் புயலாக மாறுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹிந்தியில் மட்டுமே வந்து 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு 4 நாளில். அந்த ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அந்த படம் 600 கோடி தாண்டி போயிடுச்சு. இப்போ ஜெயிலர் வசூல் அல்லது மற்ற படங்களோட வசூலெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அது நிச்சயமாக 1000 கோடியை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமை கூட வந்து ஸ்டெடியாக இருக்குது. மோர் தென் 50% தியேட்டர் ஆடியன்ஸ் இருக்குது. அப்படின்னு வரும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தோட மோதுறதுக்கு எந்த ரீஜனல் லாங்குவேஜ் படமும் தயாராக இருக்காது. இப்போ ஆல் லாங்குவேஜ் டாமினேஷன் வந்துருச்சு இல்லையா. கல்கி பார்த்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தியில் பெரிய லெவலுக்கு போகுது அது ஒரு தெலுங்கு படம். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்து தான் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ ஈவன் ரஜினி படமும் ஒரு பேன் இந்தியா படம் தான், அமிதாப் இருக்கார். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போதும் வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து யோசிப்பாங்க. இப்போ அந்த டைமில் வர இருந்த ஒரு பெரிய தெலுங்கு படம் தள்ளி போயிருக்கு. அதே மாதிரி தான் புஷ்பா வந்து தள்ளி போயிருக்கு. நிறைய அந்த ஒரு படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுது, இந்த அளவுக்கு இம்பேக்ட் எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த படம் உருவாக்குன்னு தெரிஞ்ச போட்டியிலேருந்து வளர்குறாங்க. இப்போ இந்த அடுத்த வாரத்தில் இந்தியன் 2 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா வேற படங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இலப்பந்தே படங்கள் ரிலீஸாக குறைக்கிறாங்க. இப்போ ஏன்னா அந்த படம் வெளியாகும் போது அதுக்கு முன்னாடி பெருசாக ப்ரெஸ் மீட்டு இல்லை பெரிய ஏதாவது நிகழ்ச்சி என்ன நடந்தாலும் எடுப்படாது. ஏன்னா அந்த படத்தை பற்றி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்தியன் 2 ஒரு பேன் இந்தியா, பேன் குளோப் படனே கூட வச்சுக்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வேறு எந்த படத்தை கொண்டாந்து விட்டாலும் அடி வாங்கும். அதனால் அதே மாதிரி எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் எடுக்கூடாமல் போயிடும். அதை பற்றி தான் எல்லோரும் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் வரைக்கும் வேறு படத்தை ரிலீஸ் பண்ணுறதோ வேறு நிகழ்ச்சி நடத்துகிறதோ தள்ளி வச்சுருவாங்க. இப்போ தான் நடக்குது தமிழ் சினிமாவிலும் சரி மற்ற லாங்குவேஜ் படங்களும் சரி. இந்தியன் 2க்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எல்லாரும். அதனால் வேட்டையன் வரும்போது கங்குவா வர்றது ஒரு சந்தேகம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை கங்குவா கன்ஃபார்மாக வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்றாங்க. அந்த டேட்டில் கண்டிப்பாக வரும்ன்றாங்க. இப்போ வேட்டையன் தான் அந்த டேட்டை முதல்ல லாக் பண்ணவங்க. பட் அவங்க இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க அஃபிஷியலாக ஒன்று சொல்லணும், இல்லை நாங்களும் அதே தேதி தான் வரேன்னு சொல்லணும், எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 2 படத்தையும் வந்து ஒரு வாரம் முன்ன பின்ன அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ நம்ம வேட்டையன், கூலின்னு தான் ரஜினிகாந்த் தொடர்ந்து அவரோட படங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில வந்து விடாமுயற்சியும் ஒரு போஸ்டர் வெளியிட்டாங்க. அது வந்து என்னென்னா ட்ரோல் மெட்டீரியலாகவும் மாறிட்டு அவர் பேக்கை தூக்கிட்டு ஒரு ரோட்டில் நடந்து வர்றாரு. ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சாதாரணமாக இல்லை, அவரோட மேக்சிமம் படங்களில் அவரோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படி தான் இருக்கும். இந்த படம் மட்டும் இல்லை, இன்னைக்கு பில்லாலேருந்தே எடுத்துக்கோங்க. பில்லாலேருந்து விவேகம், இல்லை அதுக்கப்புறமா வந்த வேதாளம், விஸ்வாசம், அப்புறம் இந்த ஒரு வலிமைன்னு ஒரு படம் இருந்துச்சு. அது எல்லாத்துலேயுமே வந்து அவர் நடந்து வர்ற மாதிரியான ஒரு ஸ்டில் இருக்கும்.
இதில் ஒரு கொஞ்சம் வந்து வித்தியாசமாக வந்தது அந்த துணிவுன்னு மட்டும் நினைக்கிறேன். அதில் தான் துப்பாக்கி வச்சுட்டு கொஞ்சம் படுத்திருந்த மாதிரி ஒரு ஸ்டில் வந்தது. மற்ற எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு பேக் அல்லது ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு அவர் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வந்து இப்போ நீங்கள் வேதாளம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் ஒரு அந்த லக்கேஜ் எடுத்துகிட்டு நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த அசர்பைஜானுடைய சாலை வந்து தெரியுது அதில். ஒன்று ரன்வேல நடந்து வருவார், இல்லை இந்த மாதிரி சாலையில் நடந்து வர்ற மாதிரி இருக்கா. இப்படித்தான் அவரே வந்து இது சென்டிமெண்ட்டாக நினைக்கிறாரா, அல்லது அவங்க டைரக்டர்ஸ் வந்து இந்த லுக்கு கொடுத்தாலே போதுன்னு நினைக்கிறாங்களா? இல்லை, இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு பயணங்கள் வந்து எப்போதுமே விருப்பமான விஷயமா இருக்கு. பயணங்களுடைய அடையாளமே சாலைகள் தான். ஆமாம், இதுவும் கூட வந்து அவர் அதை எப்போதுமே அதை வெளிப்படுத்துறது மாதிரி பண்றாங்க. இல்லை, இந்த படமும் கூட அது மாதிரி ஒரு படம் தான். ஒரு அஜர்பைஜானில் அந்த மெயின் ரோட்ல தான் பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஒருவேளை அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி கூட இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து அமைஞ்சிருக்கலாம். என்னையோ அந்த லுக் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனது வந்து ரசிகர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அப்போடா 1000 பேர் 1000 விஷயம் சொன்னாலும் இந்த படம் ட்ராக்ல இருக்குடா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அவங்களுக்கு. இல்லை, விடாமுயற்சி டிராப்புங்கிற வார்த்தை தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், நேற்று கூகுள்லேயே சர்ச் பண்ணா அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிட்டாங்க. ஆமாம், பதில சொல்லிட்டாங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் லுக்கு இப்போ விட்டுட்டாங்க, அடுத்த அப்டேட் நான் கொடுக்க போகிறேன்றாங்க. அதுக்கு நடுவில் வந்து அஜித்தும் வந்து அந்த ஷூட்டிங்குள்ள ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இந்த மாதத்தோட முடிஞ்சிருது, இந்த ஷூட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிருது. முயற்சி திருவினையாக்கும் நம்ம சொல்றது மாதிரி விடாமுயற்சி திருவினையாக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.